அதாவது இந்த மாதிரி பெத்தவங்கலாம் கிடைக்கிறதுக்கு அந்த பையன் கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்குன்னு நான் அந்த சம்பவத்தை முழுசா சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கே தோணும், எதுக்காக இந்த பையனுக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எதுவும் இந்த பையன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருப்பேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுதான் கிடையாது. இங்க தலையீழா நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் நாகல்கோட்டை சேர்ந்தவன் தான் இந்த பையன். இந்த பையன் பேரு அபிஷேக். இந்த பையன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம்ல 10th எக்ஸாம் எழுதி இருந்திருக்கேன். 10th எக்ஸாமோட ரிசல்ட் வெளியாகி 6 சப்ஜெக்ட் 600 மார்க். 600 மார்க்குக்கு இந்த பையன் 200 மார்க் தான் எடுத்திருக்கான். 6 சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில். இந்த பையன் வெறும் 200 மார்க் எடுத்து 6 சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆனதுனால இவன் கூட படிக்கிற பசங்களாம் இந்த பையனை ரொம்ப கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்திருக்காங்க. அதனால இந்த பையன் மனசுடைஞ்சு போய் வேற எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, அதை விட்டு இந்த பையன் வெளியில வரணும், இந்த பையன் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காண்டி அந்த அப்பா என்ன பண்ணிருக்காரு, கேக் வாங்கிட்டு வந்து உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த கேக்கை வெட்டி ஊட்டும் போது சொல்லி இருந்திருக்காரு, நீ இந்த 10th எக்ஸாம்ல தான் ஃபெயில் ஆயிருக்க, ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆகல, உன்னால முடியும், நீ முயற்சி பண்ணு, அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கா. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், படு தோல்வி அடைஞ்சிருக்கேன், இருந்தாலும் என் குடும்பம் என் கூட நிக்குது, என் குடும்பத்துக்காகவே நான் திரும்ப அந்த தேர்வை எழுதி கண்டிப்பா பாஸ் ஆவேன், என் வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளவுதாங்க. அந்த அப்பாவும் அந்த குடும்பமும் ஒரு தரமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. அந்த பையன் கண்டிப்பா வெற்றி பெறும். இந்த ஒரு விஷயம் நிறைய பேரண்ட் மத்தியில மிஸ் ஆகுறதுனால தான் நிறைய பசங்க மார்க் குறைஞ்ச உடனே தப்பான முடிவு எடுத்துறாங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறம் புள்ள போச்சேன்னு கதற வேணும். நம்ம பிள்ளைங்க நல்லா மார்க் எடுத்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் பெத்தவங்களோட வேலை கிடையாது. சப்போஸ் அதுல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட நின்று அவங்களுக்கு துணையா இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்கரேஜ் பண்ண வேண்டியதும் நம்மளோட கடமை.